கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை சற்றே மாற்றி கல்வி கற்றோரின் இல்லத்திற்கே சென்று அவர்கள் அழைத்து வந்து தம் பல்கலைக்கழகத்தில் பணியமர்த்தி பல அரிய நூல்களை வெளியிடச் செய்தவர் செட்டிநாட்டரசர் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள். அவ்வழியில் இம்மாநாட்டின் அடுத்த நிகழ்வாக 3 நூல்களை தற்போது வெளியிட இருக்கின்றார்கள். முதலாவதாக அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்தமிழ் தொகுதி 6 தமிழிசை பாடல்கள் என்ற நூல். இதனை வெளியிடுபவர் மரியாதைக்குரிய நமது அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் முனைவர் ஆர் சிங்காரவேல் ஐயா அவர்கள். அதனை பெற்றுக்கொள்ளுமாறு இன்னிசை ஏந்தல் திருபுவனம் திரு குரு ஆத்மநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்தமிழ் தொகுதி 3 தமிழிசை பாடல்கள் என்ற நூலை வெளியிடுபவர் மரியாதைக்குரிய நமது அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் முனைவர் ஆர் சிங்காரவேல் ஐயா அவர்கள். இதனை பெற்றுக்கொள்ளுமாறு இசை பேரறிஞர் கலைமாமணி டாக்டர் TKS கலைவாணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறை தலைவர் முனைவர் VLV சுதர்ஷன் ஐயா அவர்கள் இயற்றிய தமிழ் இசைப்பாடல்கள் என்ற நூலை வெளியிடுபவர் மரியாதைக்குரிய தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழக இயக்குனர் திரு புருஷோத்தமன் ஐயா அவர்கள். அதனை பெற்றுக்கொள்ளுமாறு பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ பன்னிசை பேரறிஞர் திருத்தணி என் சுவாமிநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இம்மாநாட்டின் முக்கிய நிகழ்வான விருது வழங்கும் நிகழ்வு. முதுபெரும் பாணர் பெயர் காரணம்
அடுத்ததாக இம்மாநாட்டின் முக்கிய நிகழ்வான விருது வழங்கும் நிகழ்வு. முதுபெரும் பாணர் பெயர் காரணம். சங்க இலக்கியங்களான சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை மற்றும் பொருணராற்றுப்படை ஆகிய நூல்கள் பாணர்கள் பற்றிய தகவல்களை குறிப்பிடுகிறது. பாணர்கள் இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் பாடல்களை பாடுவதிலும் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தனர். முதுபெரும் பாணர் என்ற பட்டத்தை தேர்ந்தெடுத்ததின் காரணம் அதில் தெரியும் பழமை, முதிர்ச்சி, இசை அறிவு, தமிழ் மற்றும் அனுபவம். தமிழ் இசைக்கல்வி ஆராய்ச்சி கழகமும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் இணைந்து 4 சான்றோர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றது. முதலாவதாக பத்மஸ்ரீ திரு திருத்தணி என் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. அவர்களை பற்றிய சிறு அறிமுக உரை. பத்மஸ்ரீ பன்னிசை பேரறிஞர் திருமறை கலாநிதி கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாவநாசம் வட்டம் திருக்கருக்காவூர் அருகில் உள்ள ஆலத்தூரில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் சாரங்கபாணி என்பதாகும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருக்கடையூர் தேவார பாடசாலையில் 5 ஆண்டுகளும் இதனைத் தொடர்ந்து தரும ஆதீனத்தில் உள்ள தேவார பாடசாலையிலும் திருமறையினை பயின்று பல சிவாலயங்களில் ஓதுவாராக பணியாற்றினார். தனது 17வது வயதில் குன்றக்குடியில் உள்ள தேவக்கோட்டை ஆதீனத்தில் பணியில் சேர்ந்த இவர் திருத்தணியில் பணியாற்றி ஓய்வு பெற்றார். தற்போது தருமபுரம் ஆதீன தேவார பாடசாலையின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் தமிழ் சைவ திருமுறை இசையை 6 சதாப்தங்களுக்கு மேலாக பரப்பி வருகிறார். இவரின் கலைச்சேவையை பாராட்டி இந்திய அரசு 2026ஆம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ வழங்கி கௌரவித்துள்ளது. திருமுறை சேவையை அங்கீகரிக்கும் வகையில் ஒரு ஓதுவாருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசும் கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்துள்ளது. தரும ஆதீனத்தின் உயரிய விருதான பொற்பதக்கமும் திருமுறை கலாநிதி பட்டமும் பெற்றுள்ளார். நமது அண்ணாமலை அரசரால் தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் இசை சங்கத்தின் பன்னிசை பேரறிஞர் பட்டமும் பெற்றுள்ளார். 100க்கும் மேற்பட்ட தேவார இசை தட்டுகளை பதிவு செய்துள்ளார். திருவாசகம் முழுவதையும் இசை வடிவில் பாடியுள்ளார். தமிழகத்தின் ஆன்மீக செழுமையையும் செம்மொழி தமிழின் இசை வடிவமான தேவாரத்தையும் உலகெங்கிலும் ஒலிக்கச் செய்த பெருமை இவரையே சாரும். பத்மஸ்ரீ திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குவதில் மிகவும் பெருமிதம் அடைகின்றோம். ஐயா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குமாறு மரியாதைக்குரிய தரும ஆதீன சுவாமிகளை பணிவுடன் வேண்டுகின்றோம். அடுத்ததாக முதுபெரும் பாணர் விருது பெறுபவர் பன்னிசை பேரறிஞர் குடந்தை திரு தி லட்சுமணன் ஐயா அவர்கள். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. குடந்தையை பூர்வமாக கொண்டவர். சென்னையில் வளர்ந்தவர். தருமபுரம் ஆதீனத்தின் சென்னை தேவார கிளையில் தேவார பாடசாலையில் 1953 முதல் 1958 வரை தேவாரம் மற்றும் சங்கீதம் முறையாக பயிற்சி எடுத்து தேவார இசைமணி பட்டத்தை 25வது குருமகா சன்னிதானம் சுவாமிகள் கையால் பெற்றவர். இவரது குரு திரு தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் கடந்த 65 ஆண்டுகளாக பன்னிசை நிகழ்ச்சிகளை அயராது நிகழ்த்தி வருகிறார். மூத்த ஓதுவார். தர்மி ஆதீனத்தின் உயரிய விருதான தங்கப் பதக்கமும் திருமுறை கலாநிதி பட்டமும் பெற்றவர். தமிழிசையை மட்டுமே பாடக்கூடிய கலைஞராக தன் வாழ்வினை அர்ப்பணித்தவர். அண்ணாமலை அரசரால் தோற்றுவிக்கப்பட்ட தமிழிசை சங்கம் இவருக்கு பன்னிசை பேரறிஞர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. 35 பட்டங்களுக்கு சொந்தக்காரர். திருமுறைகளின் திருப்பணியில் தமிழுக்கு பெருமை சேர்த்த தங்கள் சேவை என்றும் போற்றத்தக்கது. ஐயா
அடுத்ததாக முதுபெரும்பாணர் விருது பெறுபவர் திரு KS ரகுநாதன் ஐயா அவர்கள். அவரை பற்றிய ஒரு அறிமுக உரை. KS ரகுநாதன் அவர்கள் HME ரகு என்றும் அழைக்கப்படுபவர். இவர் ஒரு புகழ்பெற்ற இந்திய ஒளிப்பதிவு பொறியாளர், இசை அமைப்பாளர் மற்றும் கலைஞர் ஆவார். கர்நாடக இசைக்கலைஞர்களின் வரலாற்று பதிவுகளில் இவர் முக்கிய பங்கு வகித்துள்ளார். திருமதி MS சுப்புலட்சுமி அம்மா மற்றும் திரு M பாலமுரளி கிருஷ்ணா உள்ளிட்ட பல முன்னணி கர்நாடக இசைக்கலைஞர்களின் அரிய இசைப்பதிவுகளை HME நிறுவனத்திற்காக பதிவு செய்தவர். திருமதி MS சுப்புலட்சுமி பாடிய பஜகோவிந்தம் பாடலை சிறப்பாக பதிவு செய்து எடிட்டிங் செய்ததற்காக ராஜாஜி அவர்களால் இவருக்கு HME ரகு என்று பெயரிட்டு பாராட்டினார். 72 மேலகர்த்தா ராகங்களை பற்றிய நுட்பங்களை நன்கு அறிந்தவர். கர்நாடக மற்றும் பக்தி பாடல்கள் பலவற்றை இயற்றியுள்ளார். திருநாக்களுக்கு புகழ்பெற்றவர். திரு KS ரகுநாதன் ஐயா அவர்களுக்கு முதுபெரும்பாணர் விருது வழங்குவதில் தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழகமும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக திருபுவனம் ஜி ஆத்மநாதன் ஐயா அவர்களுக்கு பெருமானர் விருது வழங்கப்பட இருக்கின்றது. அவரை பற்றிய சிறு அறிமுகம். இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே தமிழிசையின் பால் ஈடுபாடு கொண்டு இசை பயின்றவர். திருவாளர்கள் கலைமாமணி போலக்குடி PV கணேசையர், இசை அரசி பிரேமா, தஞ்சாவூர் உதயசங்கர் ஜோஷி, பத்மஸ்ரீ வயலின் சக்கரவர்த்தி குன்னக்குடியார் வைத்தியநாதன் ஆகியோரிடம் முறையாக இசையினை கற்று தனது 20வது வயதில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தலைமையில் இசை கச்சேரி அரங்கேற்றம் செய்தார். தமிழிசை மேடை கச்சேரிகளை தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடத்தி வருகிறார். இசைக்கடல் பண்பாட்டு அறக்கட்டளை என்ற அமைப்பினை தொடங்கி 21 ஆண்டுகளாக கலைச்சேவை புரிந்து வருகிறார். வருடந்தோறும் சென்னையில் தமிழிசை விழாவினை நடத்தி முத்தமிழையும் வளர்த்து வருகிறார். சென்னை தமிழ் இசை கல்லூரியில் இசை விரிவுரையாளராக 3 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். தமிழ்நாடு அரசின் கலை நன்மணி விருது, நல்லிசை திலகம், அருட்பா இசைமணி, இன்னிசை ஏந்தல், பெரியார் விருது, பசும்பொன் தேவர் விருது, செவாலியர் சிவாஜி கணேசன் விருது, காஞ்சி காமகோட்டி பீட ஆஸ்தான வித்வான் விருது, பத்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீகாளி கோவிந்தன் ராஜன் விருது மற்றும் கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார். 40க்கும் மேற்பட்ட குறுந்தகடுகளை இசையமைத்து பாடி வெளியிட்டுள்ளார். மத்திய அரசின் பண்பாட்டுத்துறையின் சீனியர் ஃபெலோஷிப் பெற்று அரசின் நிதியுதவியுடன் வள்ளலாரின் பாடல்களுக்கு நிலையான ராகம் தாளம் அமைத்து ஆய்வறிக்கை மற்றும் தகடுகள் சமர்ப்பித்துள்ளார். இன்னிசை ஏந்தல் திருபுவனம் திரு குரு ஆத்மநாதன் ஐயா அவர்களுக்கு பெருமானார் விருது வழங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காக அன்புடன் அழைக்கின்றோம்.
வணக்கத்திற்குரிய திரு கைலாய பரம்பரை தருமி ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீல ஸ்ரீ கைலே மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சமய தொண்டும் சமுதாய தொண்டும் ஒருங்கே செய்யக்கூடியவர்கள். பாரத பண்பாட்டினை வளர்த்தெடுக்கும் முறைமையில் பல சமய இசை பாடசாலைகளை நடத்தியும் கல்வி பணியாக 40க்கும் மேற்பட்ட திருஞான சம்பந்தர் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் மற்றும் கல்லூரி நடத்தி பல்லாயிரம் மாணவர்களுக்கு கல்வி தொண்டும் புரிந்து வருகிறார்கள். பசிப்பினி போக்கும் பொருட்டு பல இலவச உணவு சாலைகளை அமைத்த பெருமையுடையவர்கள். திருமடத்தின் அனைத்து ஆலயங்களையும் புதுப்பித்து பல புதிய திருப்பணிகள் செய்து குடமுழுக்கு விழாக்கள் நடத்தி முத்தமிழ் அறிஞர்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு 1 பவுண்ட் தங்கப்பதக்கம் மற்றும் உயரிய கலாநிதி விருதுகள் வழங்கி கலை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருகிறார்கள். நமது அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறை பேராசிரியர்கள் பலர் இப்பெருமைக்குரிய விருதுகளை பெற்றுள்ளார்கள். அதற்காக எங்களது மனமார்ந்த நன்றிகளை ஐயா அவர்களுக்கு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் முத்தாய்ப்பாக நமது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் முறைமையாக முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது நமக்கெல்லாம் மிகுந்த பெருமைக்குரியது. ஏழை எளியோருக்கு மருத்துவ சேவை செய்யும் பொருட்டு குருமகா சன்னிதானத்தின் 60ஆம் ஆண்டு மணிவிழா நினைவாக சாயி நிறுவனத்தோடு இணைந்து அதிநவீன மருத்துவமனை அமைத்து சேவை புரிந்து வருகிறார்கள். உலகம் முழுவதும் ஓயாது சுற்றுப்பயணம் செய்து புலம்பெயர் தமிழர்களுக்கு ஆசி வழங்கி ஞான குருவாக விளங்கி வருகிறார்கள். புதிய பாராளுமன்ற திறப்பு விழாவில் பங்கேற்று செங்கோல் நிறுவிய பெருமைக்குரியவர்கள். திருக்குறள், சங்க இலக்கியங்கள், திருமுறை முதலான பல அரிய தமிழ் நூல்களை பதிப்பித்து தமிழ் தொண்டு ஆற்றி வருகிறார்கள். இத்தனை பெருமைக்குரிய நமது சிறப்பு விருந்தினர் தருமி ஆதீன சுவாமிகளை இம்மாநாட்டை சிறப்பிக்கும் வண்ணம் அருளாசி வழங்க வேண்டுமாறு மிக பணிவன்புடன் கேட்டு அமைகின்றோம். வேந்தாகி விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் நெறிகாட்டும் விகிர்தனாகி பூந்தாமம் சடைக்கணிந்த புண்ணியனார் நன்னுமிடம் காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி தேம் தாம் என்று அரங்கேறி சேயிழையார் நடமாடும் திருவையாரே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை ஆதரவுடன் தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழகமும் அண்ணாமலை பல்கலைக்கழக நுண்கலை புலமும் இணைந்து நடத்தும் பன்னாட்டு இசைத்தமிழ் மாநாடு இன்றைய நாள் தொடங்கி 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டின் வழியாக பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருப்பது சிறப்புக்குரியது. நூல்கள் வெளியிடுதல், இசைக்கருவிகள் அளித்தல், பெரியோர்களை இசைத்துறையில் பெரியோர்களை கௌரவித்தல் என்கின்ற 3 நிகழ்வுகள் நடத்தியிருக்கிறது. இந்த விழாவினுடைய நோக்கங்களும் திட்டங்களும் பற்றி இங்கே காட்டிய இயக்குனர் தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழகம் புருடோத்தமன் அவர்களே, துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் அறிவுடை நம்பி அவர்களே, இங்கே வரவேற்புரையாற்றிய புல முதன்மையர் நுண்கலை புலம் அருட்செல்வி அம்மையார் அவர்களே, இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய விழாவாக இதை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற
தமிழிசை துறை பேராசிரியர்கள் மற்றும் பல்வேறு நாடுகள் மாநிலங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அறிஞர்கள், விருது பெற்றிருக்கின்றவர்கள், இசைக்கருவி பெற்றவர்கள், நூலினை வெளியிட்டும் பெற்றும் மகிழ்ந்திருக்கின்றவர்கள் அனைவருக்கும், விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் நமது நல்லாசிகள். இசை முத்தமிழாக கொண்டாடியது நம்முடைய சமயம். அதனால்தான் ஞானசம்பந்தர் இந்த பாடலிலேயே இயல், இசை, நாடகம் மூன்றையும் ஒரு பாடலிலே பதிவு செய்தார். விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் நெறிகாட்டுதல் என்கின்றது இயல் துறையை, காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாடுதல் இசை, தேம் தாம் என்று அரங்கேறி செய்யழையார் நடமாடுதல் நாடகம். இந்த முத்தமிழையும் நம்முடைய பாரம்பரியமாக மடங்கள், செட்டிநாட்டு அரசர் இதை தொடர்ந்து பராமரித்து வருகிறார்கள். அவர்கள் இங்கே தமிழிசை கல்லூரியை முதலாவதாக தொடங்கினார்கள். நம்முடைய ஆதீனத்திலே தமிழ் கல்லூரி தொடங்கி 80 ஆண்டு காலம் ஆகிறது. அதோடு அப்போது தமிழ் கல்லூரி தொடங்கிய போதும் இசைக்கல்லூரியும் சேர்ந்து தொடங்கினோம். அதனுடைய தொடர்ச்சியாக நடுப்புற அது தொய்வு ஏற்பட்டு இப்போது மீண்டும் திருக்கடவுரிலே அந்த இசைக்கல்லூரியை தொடர்ந்து அங்கே நடைபெறுகிறது. 1941ஆம் ஆண்டு தேவார பாடசாலையையும் 24வது மகா சன்னிதானங்காலத்தில் தொடங்கினார்கள். அந்த இசைத்துறை தமிழிசை சீர்காழி மூவருக்கும் நம்முடைய ஆதீன புலவர்களாக அவர்கள் திகழ்ந்து வளர்ந்தார்கள். அவர்களை ஆதரித்து அவர்கள் வெளியில் தங்கியிருந்த போதும் கூட அவரை சீர்காழியிலே வந்து தலப்புராணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒரு தம்பிரான் அவருக்கு தெரியாமலேயே அவருடைய இல்லத்தார்களை அழைத்து வந்து இங்கே குடித்தனம் வைத்து, அவர் காலையிலும் நடைப்பயிற்சிக்கு செல்லுகின்ற போது அவருடைய துணைவியார் பார்த்து, நீ எப்போது இங்கே வந்தா என்று கேட்கிறார். அப்படி அந்த தம்பிரான்கள் கூட அந்த அவர்களோடு சேர்ந்து இசை பண்ணியிருந்தார்கள். அதே போன்று நம்முடைய ஆதீனத்திலே மகா சன்னிதானமாக விளங்கியவர்கள் மாசிலாமணி தேசிகர். அவர்கள் விருத்தாசல தம்பிரானாக இருக்கின்ற போது சாரங்கி என்ற ஒரு வாத்தியத்தை அவர்கள் மிக அற்புதமாக வாசிப்பார்கள். அந்த ஒரு கருவி நம்முடைய ஆதீனத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இப்போது உள்ள பிடியில் மாதிரி இருக்கும். அதுதான் சரஸ்வதி பூஜையிலே ஆவாகனம் செய்வது சரஸ்வதியாக. அவர்கள் திருவனந்தபுரம் மகாராஜாவிடம் சென்று அந்த தம்பிரானாக இருக்கின்ற போது சாரங்கி வாத்தியத்தை வாசித்திருக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய தோளிலே சரஸ்வதி நடனம் ஆடுவதைக் கண்டு அந்த மன்னர், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எங்களுடைய மகா சன்னிதானம் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக காசிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையினால் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து கங்கையை இங்கே கொண்டு வர வேண்டும். அவளுடைய வயது மூப்பின் காரணமாக செல்ல முடியவில்லை. உடனடியாக அங்கிருந்து ஒட்டகம் போன்ற கொண்டு கங்கையை கொண்டு வந்து பூஜை மடத்தில் தொட்டி முத்தம் என்று இருக்கிறது, அதில் நிறைப்பித்து மகா சன்னிதானத்தை முழுக செய்தார்கள் கங்கையில். அப்படி கங்கையையே கொண்டு வருவதற்கு ஒரு இசை சாதகமாக இருந்தது. அப்படின்னு இசைத்துறைக்கு அதே போன்று இங்கே இசைத்துறை தொடங்குகின்ற போது திருப்பனந்தாள் காசி மடத்தினுடைய நம்முடைய சிஷ்ய மடம் சாம்நாத தம்பிரான் அவர்கள் இதற்காக அங்கே நிலங்கள் எழுதி வைத்து 300 ஏக்கர்
நிலம் எழுதி வைத்து பதிப்புத்துறையையும் இசைத்துறைக்கும் அவர்கள் முதலாவதாக இங்கே தான் நிதி கொடுத்தார்கள். அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தொடங்கிய போது. அதனால்தான் அந்த துறையில் நம்முடைய படங்கள் கூட அங்கே இருக்கும். காசி மடத்து காசிவாசியினுடைய படங்கள். அப்படி இந்த துறையை இசையை வளர்க்க வேண்டும் என்பதனால்தான் சென்னையிலே ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 5 நாட்கள் இசை பற்றிய ஆராய்ச்சி நடக்கும். எல்லா திருமடங்கள் கோயில்களிலிருந்து ஓதுவார்களை அழைத்து அங்கே பண்ணாராய்ச்சி மிக சிறந்த முறையில் நம்ம செட்டிநாட்டு அரசர்கள் அதை ஏற்பாடு செய்தார்கள். ஏன்னா இதை சங்கீதம் கீர்த்தனைகள் மட்டும்தான் பாடிக்கொண்டிருந்தது. அதை தமிழிசைக்காக சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய செட்டிநாட்டு அரசர் அதற்காகவே அந்த ஒவ்வொரு மதுரை, சென்னை போன்ற இடங்களில் அதை தொடங்கினார்கள். அப்போது நம்முடைய திருமடத்திலேயும் திருமுறைகள் படிக்கின்ற போது அந்த திருமுறைக்கு அவர்கள் படிக்கின்ற அளவிற்கு இருந்தால் போதும். ஏன்னா இது கலைத்துறையில் கோயில் கலைகளில் நாதஸ்வரம், தவில், திருமுறை இந்த 3ம் அதில் நித்தியம் பூசைக்கு அது வழிபாட்டிற்குரியது. அந்த தகுதி படிக்கின்ற தகுதி இருந்தால் கூட போதும். ஏன்னா இந்த இசைத்துறைக்கு இவன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும், பிஎஸ்சி பாஸ் பண்ணியிருக்கணும்லாம் சொல்லிட்டு இப்போ இந்த சட்டங்கள் கொண்டு வருவது. மேலும் படிக்கலாம். அப்படி கொண்டு வந்தால்தான் இந்த துறையை வளர்க்க முடியும். நீங்கள் இப்பயே சட்டம் போட்டு +2 வரைக்கும் படித்தவங்களுக்கு தான் இங்கே அட்மிஷன் கொடுப்போம் என்று சொன்னால் இந்த துறையே இல்லாமல் போயிடும். அதை இந்த கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற அரசுக்கு நம்முடைய கோரிக்கையாக வைக்கிறோம். காரணம் என்னுடைய பூர்வாசிரம தந்தையார் முதற்கொண்டு அப்போதெல்லாம் தேவார வகுப்பில் சேருகின்ற போது அவர்களுக்கெல்லாம் தெரியாது. 4ஆம் கிளாஸ் வீட்டில் படிக்கலைன்னா கொண்டு போய் தேவார பாடசாலையில் சேர்த்துருவோன்னு அப்படி எங்களுடைய மகா சன்னிதானம் அவர்களே விருத்தாசலம் தேவாரம் செட்டியார் பாடசாலையில் சேருகின்ற போது அவர்கள் வெறும் 6வது தான் படித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் திருமுறையை பண்ணோடு பாடி திருமுறையை நித்தம் வாசித்து அவர்கள் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை ஒரு 2 PhD முதுமுனைவர் பட்டம் வாங்குவதற்குரிய அளவிற்கு அவர்களுடைய ஆய்வு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். காரணம் அது இந்த கலையை வளர்ப்பதற்கு இறைவன் கொடுத்த கொடைதானே தவிர இசைத்துறையும் அதை சார்ந்திருக்கின்ற நரம்பியல் துறை என 4 தான் நமக்கு இசை வளர்ப்பதற்கு. மிடற்று கருவி, தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி. இந்த 4க்கும் இறைவனுடைய கொடையினால் கொடுக்கப்பட்டது. இதற்கு போய் நாம் இந்த கல்வி தேர்வு படிக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கினால் இந்த கலையும் மெல்ல மெல்ல குறைந்துவிடும் என்கின்ற நிலையை உணர வேண்டும் என்பதை தெரிவித்து கொள்கிறோம். 2வது, ஏன்னா இப்போ எங்களுடைய பாடசாலையில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். அரசாங்கம் தருமபுரம் ஆதீன பாடசாலையில் படித்திருந்தால் கண்ணை மூடிட்டு வேலை கொடுத்தாங்க. அப்போ கமிஷனர் உத்தன்ராம்பில் இருக்கின்ற போது உத்தரவே போட்டிருக்கிறார். தர்மயாதீன கல்லூரியில் தேவார பாடசாலையில் பயின்று வந்தவர்களுக்கு, இசை பள்ளியில் பயின்று வந்தவர்களுக்கு எந்த விதத்திலேயும் நாம் சான்றிதழே பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி. அதனால் அங்கே சொல்லிக் கொடுக்கின்ற முறையை அவர்கள் வைத்திருந்தார். அப்போ எங்கள் பாடசாலையில் படித்து கொண்டே புலவர் பட்டங்களுக்கு பலர் பேர் படித்து பேராசிரியராக ஆகியிருக்கிறார்கள். வீசா குருசாமி தேசிகர், தா குருசாமி தேசிகர் போன்றவர்களெல்லாம் எங்கள் தேவார பாடசாலைக்கு வந்தவர்கள் பின்னர் புலவராகவும் படித்தார்கள். ஆனால் இப்போது நம்முடைய திருத்தணி சாமிநாதன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த பாடசாலையில்
இப்போ நம்ம கல்லூரி பாடசாலையில் பயின்று கொண்டே பள்ளி படிப்பையும் அவர்கள் படித்து கொள்ளலாம். இதிலையும் அவர்கள் கல்லூரி வரைக்கும், இப்போ கல்லூரியில் ஒரு 5 மாணவர்கள் எங்கிட்ட தேவாரம் படிச்சுக்கிட்டே கல்லூரி இங்கே +2 வரைக்கும் படிச்சுட்டு திரும்பி கல்லூரிக்கு போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு நிலையை உருவாக்குவதற்கு இது ஒரு சிறப்பான திட்டமாக இருக்கும். மேலும் இந்த தமிழிசை வளர்ப்பதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கும். அதனால் அந்த சட்டங்களை கொஞ்சம் தளர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பல்கலைக்கழகத்துக்கும் அரசுக்கும் நாம் கோரிக்கையாக கொடுக்கின்றோம். எல்லா நிகழ்வுக்கும் எல்லா இசைத்துறைக்கும் அடிப்படை நாட்டுப்புற இலக்கியம். அதை நம்ம மறக்க முடியாது. ஆனால் நான் நாட்டுப்புற முதுகலை படிக்கின்ற போது நாட்டுப்புற இலக்கியம்தான் எனக்கு பாடத்திட்டம். அதனால் நான் சொல்லலை. ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கனாலே அப்படி இருக்கும். இப்போ ஒரு இதை எடுத்திங்கன்னா ஆராரோ ஆரிராரோன்னு தாலாட்டு பாடுறோம். ஆர் யாரோ ஆர் இவரோ என்று அப்படி தான் படிக்கணும். அதை தான் ஆராரோ ஆரிராரோ என்று அவங்க கிராமத்தில் பாட ஆரம்பித்தாங்க. இதே சங்க இலக்கியத்தில் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் அன்புடை நெஞ்சங்கள் தாம் கலந்தனவே என்று அங்கே வந்தது. அதனுடைய வளர்ச்சி பின்னாடி நீ யாரோ நான் யாரோ ஒன்று சேர்ந்தோமே இன்னும் காண்போமே என்ற திரைப்பட பாடல் வரைக்கும் அது சங்கீதத்திலேயும் அது கொண்டு வந்தாங்க. ஆரோ இவர் யாரோ என்ன பேர் தானோ என்று அப்படி படிப்படியாக வந்ததற்கு அடிப்படையாக இருந்தது. அதே போல் தன்னான தான நன்ன தன்னானன்னு பாடுவாங்க கிராமத்தில். தன்னை நினை தலைவன் தன்னை நினை. முதல்ல நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்க, பின்ன யாருன்னு தெரியும், இறைவனை தெரியும். ஆனால் தான் மணிவாசகர் சொன்னார், நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார் என்று கேட்டார். இப்படி உன்னையே நீ அறிவாய் என்று சாக்ரட்டீஸ் சொன்னார். இப்படி படிப்படியாக வளர்ந்ததற்கு அடிப்படை அது. இதே போன்று அதனுடைய வளர்ச்சியாக நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் அவர்கள் கொடுத்த கொடை பண். இந்த பண்ணில்தான் இதை பாட வேண்டும் என்று அவர்கள் வரையறுத்தார்கள். அந்த பண்ணை வரையறுத்தது கட்டளைகளாக அமைந்தது. இப்போ நட்டப்பாடைக்கு 8 கட்டளை என்று நம்முடைய உமாபதி சிவம் காட்டுறார். 8 கட்டளை. இப்போ தோடுடைய செய்வன் நாட்டப்பாடை அது நாட்டை கம்பீர நாட்டையில் நம்ம அதை பாடுறோம். அப்படி அதே ஒவ்வொரு பண்கள்லேயும் கட்டளைகள் இருக்கிறது. இந்த கட்டளைகளினுடைய வளர்ச்சி தான் பண்ணாக பின்னே எங்களுடைய பூர்வாசிரம ஊரிலே அவதாரம் செய்த வள்ளியார் அவர்கள் அதை தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சில பண்களை தேவாரங்கள்லேயே குறிஞ்சி பாடி என்று இப்படியெல்லாம் பன்முறைகள்லேயும் அந்த தேவாரங்கள்லேயும் இந்த பண்கள் பெயர்கள் இசை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் தேவாரங்கள் பண்ணை குறித்த ஒவ்வொரு 5 நிலங்களுக்குரிய பண்களாக அவைகளை கொண்டு அதனுடைய வளர்ச்சிகளாக இப்போது நமக்கு 1000 சொச்சம் பண்கள் இருந்தது. அடியாருக்கு நல்லர் நல்லா சொல்கிறார். ஆனால் அடியாருக்கு நல்லர் இவ்வளோ பண்ணாராய்ச்சிகளை செய்தார், எல்லாம் சொன்னாரே தவிர, ஆனால் அவர் தேவாரத்தை சொல்லாமல் போயிட்டார். ஏன்னா தேவாரத்தை மேற்கோள் காட்டியிருக்கலாம். ஏன் சொல்லலை? அவர் ஒரு சமணராக இருந்ததுனால அவங்க இந்த சைவ சமயத்தில் உள்ள இதுகளை சொல்ல மறந்திருக்கலாம், விட்டிருக்கலாம். அந்த ஒரு காரணம் பற்றி தான் அவர்கள் செய்யவில்லை என்று பின்னே வந்த ஆசிரியர்கள் கூட அதை எடுத்து காட்டுகிறார்கள். அடியாருக்கு நல்லார் காட்டியது பின்னே 1000 சொச்சம் பண்களாக இருந்தது 103 பண்களாக குறுகி இப்போது 24 பண்களாகத்தான் இன்றைக்கு அந்த ஒளிவிட்டு கொண்டிருக்கிறது. அந்த 24ஐயும் காப்பாற்றப்பட வேண்டுமே. ஆனால் ஆங்காங்கே நம்ம தேவாரங்களையும் மிக அதிக அளவில் கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து வைக்க வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழிசை மூவர்கள்
அவர்கள் தோண்டி கோபாலகிருஷ்ணன் பொண்ணு. ஏன்னா ஆபோகியில் வந்து இந்த பண்ணில் நீங்கள் ராகத்தில் பாட முடியுமா என்று கேட்டபோது எங்களுடைய திருவையாற்றிலே அருமையாக பாடுறாரு. சபாபதிக்கு சமானம் உண்டோ வேறு உண்டோ என்று அதே பண்ணில் பாடி காமிச்சார் ராகத்தில். அப்போ நம்முடைய தமிழ் இசை கேட்டு தான் தியாக பிரம்மம் முதலியவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய தியாக பிரம்மம் தேவாரங்கள் பாடிக்கொண்டு திருவையாற்றில் 7 ஊருக்கும் சாமி போவார். இப்போ பின்னாடி பாடிட்டு வருவாங்க, ஓதுவார்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டு அவர் பாடியிருக்கிறார்கள் கீர்த்தனைகளை. அதே போன்று அதனுடைய வளர்ச்சி தான் பல்வேறு வகையில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமேயானால் இன்தமிழ் இசைப்பாடல்களை மிக அற்புதமாக இங்கே 3 நூல்கள் இங்கே வெளியீடு செய்திருக்கிறார்கள். இந்த நூல்களை கொண்டு நம்முடைய தமிழிசையை பரப்புவதற்காக இப்படி ஒரு பெரிய மாநாடு, பன்னாட்டு இசைத்தமிழ் மாநாடு, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. நாங்கள் இப்போ சமீபத்தில் சிங்கப்பூர் போயிருந்த போது கூட புருஷோத்தமன் அவர்கள் அங்கே பார்த்து சொன்னார்கள், நான் அடுத்த வாரம் அங்கே வருவேன், மாநாட்டுக்கு வருகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய பெரிய இங்கே உள்ள ஓதுவா மூர்த்திகளை ஆதரிப்பது, அதே போன்று இசையை வளர்ப்பதிலே அங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல் சேர்ந்து இசையாக சென்ற வாரம் அங்கே சிங்கப்பூரில் பன்னீர் திருமுறை முற்றோதல் செய்தார்கள். அந்த மாநாடு நடத்தினார்கள். இன்றைக்கு அங்கே மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய 3 நாட்களாக நம்ம திருவையாற்றிலிருந்து தான் நம்முடைய பேராசிரியர் முன்னாள் முதல்வர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள், செல்வ கணபதி அவர்கள். இப்படி உலகெங்கும் தமிழிசை பரப்ப இதே கல்லூரியிலே தமிழிசை, தமிழ்துறை போன்றவைகளை செட்டிநாட்டு அரசர்கள் மிக பெருமையாக வளர்த்தார்கள். விபுலானந்த அடிகள் யாழ் மண்ணிலிருந்து இங்கே வந்து யாழ் நூலை மிக அற்புதமாக நமக்கு கொடையாக கொடுத்தார்கள். ஒவ்வொருவர்களும் இசையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமேயானால் யாழ் நூலை படிக்க வேண்டும். நாங்கள் இலங்கை சென்றிருந்த போது இதற்காகவே அவருடைய சமாதிக்கு சென்று வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் பிரானாருக்கு வாய்த்த மலர் எதுவோ, வெள்ளை நிற மல்லிகையும் வேறெந்த மலரும் இல்லை, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்ற பாடல் பொறிக்கப்பட்ட கல்லறையிலே அவர்கள் உறங்கிக் கொண்டே இசையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாம் இருந்து ஊட்டிய தண்டபாணி தேசிகர் முதலியவர்கள் இருந்து ஊட்டிய இந்த கல்லூரி மிக பெருமை வாய்ந்தது. எங்களுடைய தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் இங்கே சங்கீதம் படித்தவர்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்கது. இதில் இன்றைக்கு ஓதுவா மூர்த்திகளாக பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கின்ற நம்முடைய தேவார பாடசாலையினுடைய முதல்வர் சாமிநாதன் அவர்களுக்கும் சிறப்பு செய்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் எங்கிட்ட படித்து இங்கே வந்து சங்கீதம் படித்து பின்பு அவர் சென்னையில் நம்முடைய பிரச்சார மடத்தில் ஆசிரியராக இருந்தார், தேவார ஆசிரியர். அவரிடம் பயின்றவர்கள் லட்சுமணன் அவர்கள். அவர்கள் பாடி கேட்கணும். இப்போ வயது மூப்பு ஆயினாலும் கூட அந்த பிற்காலாம் அவர் அப்படியே வெங்கல பானை உருட்டுனது மாதிரி இருக்கும். பலர் பேர் கேட்டிருப்பீங்க. இந்த வயதிலையும் அப்படி ஒரு பெரிய அவரிடம் பயின்ற மாணவர்கள் ரேவதி, அந்த அம்மா திரைப்பட இதில் பின்னணியில் இருக்காங்களே, அவங்கெல்லாம் 7 வயதில் வந்து அவர்கிட்ட படித்தவர்கள். அப்படி பலரை சங்கீதத்தோடும் கூடிய நிலையிலே உருவாக்கிய நிலை நம்முடைய திருமுறைக்கு உண்டு. அதனால் தமிழிசையை போற்றுவோம், பாதுகாப்போம். அவர்களை, அந்த மரபை பின்பற்றுகின்றவர்களை நாம் மதித்து அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம். அந்த ஆதரவு கொடுக்கின்ற பாங்கினையும் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை ஆதரவுடன்
தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழகமும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நுண்கலை புலமும் சேர்ந்து இந்த பன்னாட்டு இசைத்தமிழ் மாநாடு தொடங்கியிருப்பது சிறப்புக்குரியது. அனைவரும் இருந்து இசையால் வசமாக உயிரேது, அதனால் எல்லாரும் அதன் பால்படுவோம். இறைவன் இசையாய் இருக்கிறார். 7 இசையாய் இசைப்பயனாய் இன்ன அமுதாய் என்னுடைய தோழனுமாய் என்று சொன்னார். இசை வடிவாய் நின்ற நாயகியே என்று எங்கள் அபிராமி பட்டரும் கூறியிருக்கிறார். ஆகவே இறைவனே இசையனாக இருக்கிறான். இசையை இறைவன்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறான். பண்ணி நல்ல மொழியார் பவளத்துவர் வாயினார், எண்ணி நல்ல குணத்தார் இணைவேல் வென்ற கண்ணினார், வண்ணம்பாடி வழிபாடி தம் வாய்மொழி பாடவே அண்ணல் கேட்டுகந்தார் ஐயாருடைய ஐயனே என்று எங்கள் தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழகமும் அண்ணாமலை பல்கலைக்கழக நுண்கலை புலமும் இணைந்து நடத்துகின்ற இந்த பன்னாட்டு இசை மாநாடு 2026 இந்த விழாவிலே கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி அருளுரை வழங்கி நம்மை எல்லாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தருமை ஆதீன 27வது குருமணிகள் அருள் திரு கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள் அவர்களையும் மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழக ஒருங்கிணை குழு உறுப்பினர் அறுவடை நம்பி, பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் அறுவடை நம்பி அவர்களையும், முனைவர் அருட்செல்வி டீன் கலைப்புலம், புருஷோத்தமன் இயக்குனர் தமிழிசை ஆராய்ச்சி கழகம் மற்றும் இங்கு விருதுகள் வாங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு வகை ஆன்றோர்கள் சான்றோர்கள் திரு லட்சுமணன், ரகுநாதன், ஆத்மநாபன், கோமகன் அவர்களுக்கும் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற புல முதல்வர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் சிதம்பரம் நகரிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற விருந்தினர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவானது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சிறப்புடன் நடைபெறுவது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நமது அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிறப்புமிக்க பல்கலைக்கழகம், நூற்றாண்டை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகம் 1929ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு குறிப்பாக தமிழுக்காகவும் இசைக்காகவும் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம், இந்தியாவிலே முதல் பல்கலைக்கழகம். அந்த வகையில் நம்முடைய நிறுவனர்கள் இதனை கண்ணும் கருத்துமாக தமிழுக்காகவும் தமிழ் இசையை உலகிற்கு வளர்ப்பதில் பெருந்தொண்டு ஆற்றினார்கள். இந்த கல்லூரி இசைக்கல்லூரியானது 1929ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பிறகு 1943ஆம் வருடம் தமிழிசை உலக தமிழிசை மாநாடு சிதம்பரத்தில் இங்கு நடைபெற்றது. அந்த விதத்திலே இதுக்கு பெரும் பெருமை கொண்ட பல்கலைக்கழகம். பல பெருமை வாய்ந்த அறிஞர்கள், இசை மேதைகள் இந்த பல்கலைக்கழகத்தின் டீனாக சிறப்புற தமிழிசையை வளர்த்துள்ளார்கள். அந்த வகையிலே அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகம் தற்போது உள்ள டீன் அருட்செல்வி மற்றும் பணி ஓய்வு பெற்ற புல முதல்வர்களை கொண்டு நாங்கள் தமிழிசையும் தமிழையும் வளர்த்து வருகிறோம். குறிப்பாக சிதம்பரம் நகரம் பெருமை வாய்ந்த நகரம். சிதம்பரத்தில் தமிழிசை, நடனம், இலக்கியம் மற்றும் ஆன்மீகம் இதையெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த சிதம்பரம் நகரம், பார்போற்றும் நகரம். இதில் தில்லை நடராஜ பெருமாள் இந்த ஆன்மீக நகரமான தில்லையில் ஆனந்த தாண்டவம் அடைந்தது. இசையையும் தமிழையும் ஒருங்கிணைத்த ஒரு பெருநகரமாக திகழ்கிறது. அந்த வகையிலே ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த மாநாட்டை நடத்துவதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அந்த வகையிலே இன்று இந்த தமிழ் இசைக்கு தொண்டாற்றி
பெரும்பாடுபட்ட அவங்க பயோடேட்டாலாம் படிக்கும்போது எனக்கே மெய் செலுத்துருச்சு. அவ்வளோ கான்ட்ரிபியூஷன், தமிழுக்கும் இசைக்கும் அவ்வளோ கான்ட்ரிபியூஷன். இசை இவங்க எல்லாரும் இந்த கலைமாமணி விருது ஆல்ரெடி வாங்கினாலும் அதோட உயர்ந்த விருதாக இதை நீங்கள்லாம் கருதணும். ஏன்னா 90 வயது 80 வயது நிறைவுற்றமைக்காக ஒரு மாபெரும் விருதுகளை இந்த தமிழ் ஆராய்ச்சி கழகமும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் தமிழ் பண்பாட்டுக் கழகமும் இணைந்து கொடுக்கின்ற இந்த விருதை நீங்கள் கருத வேண்டும். அந்த வகையிலே இங்கு விருது பெற்று அமர்ந்திருக்கின்ற எல்லோரையும் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் பெருமைப்படுத்துகிறது. அதுக்காக பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் இந்த உன்னத நோக்கமாக இந்த கல்லூரி நிறுவப்பட்ட நாள் முதல் தேவாரம், திருவாசகம் மற்றும் அரிய பாடல்களை இசைக்கு ஏற்ப அச்சிட்டு நூல்களை வெளியிடுவதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பெரும் பாடுபட்டு வருகிறது. அந்த வகையிலே இன்று முன்னதாக அச்சிட்டு வெளியிடப்பட்ட அரிய நூல்களை திரும்பவும் அச்சிட்டு இந்த ஆராய்ச்சி கழகம் வெளியிட்டதற்கு அந்த வகையிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த தமிழ் ஆராய்ச்சி கழகம் சிங்கப்பூரிலே இருந்து அதோடைய பணிகளை தொடர்ந்தாலும் இங்கு இந்தியாவிற்கு அதனுடைய பெருமையை போற்றும் அளவில் வந்து சீரும் சிறப்புமாக என்னை அணுகி அநேகமாக கோமகன் வந்து என்னை கேட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை மாதிரி ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னாங்க. உடனே நான் வந்து டீனுக்கு வந்து ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி வந்திருக்காங்க, முன்னாடி இங்கே நடத்திருக்கீங்களான்னா 25 நடத்தணும் சார், ரொம்ப சிறப்பாக இருந்தது, 6 நாட்கள் நடத்தணும் அப்படின்னாங்க. உடனே ஆன் த ஸ்பாட்டில் நான் வந்து ஃபோன் பண்ணேன் அருட்செல்வி மேடத்துக்கு, நடத்தலாம் சார் அப்படின்னாங்க. உடனே பர்மிஷனை கொடுத்துட்டோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஆதீனம் சொன்ன மாதிரி தமிழையும் தமிழ் இசையையும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் உலக அளவில் நம்ம வந்து கொண்டு சொல்லணுன்னா இந்த மாதிரியான மாநாடு வந்து நமக்கு உட்ட துணையாக இருக்கும். அதிலும் இந்தமாரி மாநாட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா பெரியவங்களோட ஆசை, அவர்களுடைய அனுபவம், கலைஞர்களுடைய அனுபவம், ஆராய்ச்சி, நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம், பல படைப்புகளை உருவாக்கலாம். அதுவும் குறிப்பாக நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. இந்த 2 நாள் 3 நாள் மாநாட்டையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட ஆசிரியர்களை பெற்று அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு மேடையெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், என்ன மாதிரி கற்றுக்கணும், என்ன மாதிரி எதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும், அவங்க இந்த உன்னத நிலையை அடைய என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நெறிமுறையோடு வாழ்ந்து முன்னேற்றம் அடையிறதுக்கு எப்படி செலவு பண்ணாங்க, என்ன மாதிரிய பயிற்சியை மேற்கொண்டாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தமிழும் இந்த இசையும் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் நூற்றாண்டுகளையும் தாண்டி நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துடைய இந்த மாதிரியான மாநாடை வந்து தொடர்ந்து நடைபெறணும். இந்த 3 நாள் கருத்தரங்களில் நீங்கள் வந்து எல்லா பயனும் அடைந்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த பல்கலைக்கழகத்தையும் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் உலக அளவில் வந்து பறைசாற்றணும். அடுத்த தலைமுறையினருக்கு இந்த மாநாடு வந்து பெரும் உதவியாக இந்த தமிழிசையை கொண்டு சேருவதற்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அதேமாதிரி இந்த பேசும்போது இவங்க சொன்னாங்க, இந்த தமிழ் ஆராய்ச்சி கழகம் வந்து 5 கோயில்களுக்கு மார்கழி மாதத்தில் நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணி தமிழை வளர்க்குறோம், புத்தகத்தை தொடர்ந்து நடத்துகிறோம், ஒரு பன்னாட்டு மையமாக உருவாக்கணும்னு ஒரு உயரிய நோக்கம்லாம் இருக்குது. அந்த வகையில் அவங்களுக்கு வந்து எல்லாம் வல்ல நடராஜ பெருமான் வந்து அருள் புரியணும், நம்மளுடைய ஆதரவு என்றும் இருக்கணும். அதில் இந்த மாதிரி நம்ம ஆதீனத்தின் அருளும் ஆசிகளும் அவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். ஸோ இந்த மாநாட்டை சிறப்புற இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி, எல்லாம் வல்ல நடராஜ பெருமான் உங்களுக்கு அருளும் ஆசியும் வழங்கி இந்த 3 நாள் மாநாடு சிறப்புற இனிதே முடிவுற்று வருங்காலங்களிலும் இந்த மாநாடு இந்த பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா.
அடுத்ததாக மகிழ் உரை வழங்க தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழக இயக்குனர் திரு ரா கோமகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் இம்மாநாட்டின் புரவலர். திரு கோமகன் அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேரிடைம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி துறையில் எமிரிட்டஸ் ப்ரொஃபஸராக பணியாற்றி வருகிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிறந்து வளர்ந்து அக்கோயிலுக்கு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அங்கீகாரம் பெற முக்கிய பங்கு வகித்தவர். 85 வருடங்களுக்கு பிறகு அக்கோயிலின் கும்பாபிஷேகத்தை நடத்த அரும்பாடுபட்டவர். 150 வருடங்களுக்கு பிறகு பிரம்மோற்சவ விழாவை நடத்த வழிவகுத்தவர். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், கங்கை கொண்ட சோழபுரம் டெவலப்மெண்ட் கவுன்சில் ட்ரஸ்ட் பிரசிடென்ட்டாகவும், சோழீஸ்வரம் திருப்பாத வழிபாட்டு குழுமம் தலைவராகவும், தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழகத்தின் தலைவராகவும், சோழீஸ்வரம் திருமுறை கல்விக்கழகத்தின் ட்ரஸ்டியாகவும், திரு நாதமுனிகை திருவரசு ட்ரஸ்டின் தலைவராகவும் உள்ளார். அன்னாரை அன்போடு வரவேற்கின்றோம். பன்னாட்டு இசைத்தமிழ் மாநாட்டினுடைய இன்றைய நிகழ்வில் விருதுகள் வழங்கியும் நூல்கள் வெளியிட்டும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தருமை ஆதீன குருமணிகள் திரு சன்னிதானம் அவர்கள் மற்றும் இந்த பல்கலைக்கழக உயர்நிலை பொறுப்பாளர்கள், பேராசிரியர்கள், விருது பெற்றவர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து துறை பேராசிரியர்கள், அனைத்து நிலை அலுவலர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட இந்த அவையையும் அரங்கையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த சாஸ்திரி அரங்கத்தில் மேடை ஏறுவதே ஒரு சிறப்பு. அன்றளவுக்கு இது வரலாற்று நிகழ்வுகளுக்கு சான்றாக இருக்கின்ற ஒரு அரங்கு. அந்த அரங்கில் நமது பன்னாட்டு இசைத்தமிழ் மாநாடு நடைபெறுவது என்பது அந்த வரலாற்று பதிவுகளில் மேலும் சிறப்பு கூட்டும். அதோடு இந்த நிகழ்வில் நமது குருமகா சன்னிதானம் கலந்து கொள்வது என்பது இன்னும் சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அழைக்கின்ற போது மிக எளிமையாக உடனடியாக மனமும் வந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தமிழை வளர்ப்பதில் முனைப்பு காட்டுகின்ற தருமை ஆதீனத்தின் குருமணிகளை வணங்குவதோடு, இவர்தான் எனக்கு தெரிந்து புலம்பெயர்ந்த தமிழர்களினுடைய தொடர்பு கொண்டு அவர்கள் புலம்பெயர்ந்த இடத்திற்கே சென்று சமய பண்பாட்டை வளர்க்கின்ற முதல் குருமகா சன்னிதானம் என்று நான் நினைக்கின்றேன். இது இன்றைய தேவையாக இருக்கிறது. நமது பண்பாட்டு சுவடுகளை, பண்பாட்டை நாம் எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எப்படி சிங்கப்பூரிலே நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த பண்பாட்டு சுவடுகளை அங்கே எடுத்து செல்கின்றோமோ, அதுபோன்று குருமணிகளுடைய இதுபோன்ற செயல்பாடுகள் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் தருகின்றன. குரு லிங்க சங்கம நெறி என்று சொல்வார்கள். சமய பண்பாட்டை மக்களோடு மக்களாக இருந்து அவர்களிட்ட எடுத்து செல்கின்ற ஒரு பணி என்பது இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஏனால் இன்று சர்வதேசம் முழுக்க, உலகம் முழுக்க பண்பாட்டு அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. மொழி சமூகத்தை உருவாக்குனதா அல்லது சமூகம் மொழியை உருவாக்கியதா என்ற ஒரு ஆய்வின் அடிப்படையில் இன்று உலக அறிஞர்கள் மொழிதான் சமூகத்தை உருவாக்கியது, மொழி இல்லை என்றால் சமூகம் இல்லை என்ற ஒரு முடிவை தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். மனிதர்கள் கூட்டமாக வாழ்ந்தார்கள், ஆனால் அமைப்பாக வாழவில்லை. அந்த கூட்டத்தை ஒரு அமைப்பாக்கி அவர்களை அந்த ஒரு செயல்முறைக்கு கொண்டு வந்தது மொழி.
அந்த அமைப்புக்கு சமூகம் என்ற ஒரு தொகுதியை வரையறுத்ததும் இந்த மொழிதான். அந்த மொழி இல்லை என்றால் சமூகம் உருவாகி இருக்கிறது. என்றே ஒலி குறியீடுகள் மாறி எழுத்துருக்கள் உருவானதோ எங்கள் தொல்லியல் ஆராய்ச்சிகள் படி அந்த சமூகம் ஒழுங்கமைக்கப்படுகிறது. அந்த அமைப்பு என்பது மொழியால் உருவான சமூகம் என்ற அமைப்பு என்பது எழுத்துருக்கள் உருவாகின்ற பொழுது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அந்த வகையில் தமிழ் சமூகம் உலகத்திலேயே நீண்ட நெடிய ஒரு வரலாற்றை பெற்றிருக்கின்றோம் மொழி அடிப்படையில். அந்த வகையில் தமிழிசையும் நீண்ட வரலாறு உடையது. நமது குருமணிகள் மிக அழகாக ஒன்றை குறிப்பிட்டார்கள். இந்த இசைக்கு, எல்லா இசைக்கும் அடிப்படை எங்கள் நாட்டுப்புற இசைதான் என்று. நாட்டுப்புற கலை, நாட்டுப்புற இசை என்பது. ஆம், இந்த இசை என்பது அரசியல் பொருளாதார அடிப்படையில் அமைகின்ற ஒரு சமூக அமைப்பை ஒட்டி வளர்ந்து வந்திருக்கிறது. நமது குருமணிகள் சொன்னது போல நில உடைமை சமூகத்தினுடைய இசை என்பது நாட்டுப்புற இசையாக அவர்கள் அதையே விரித்து திரைப்பாடலாக பாடி காட்டினார்கள். திரைப்பாடலினுடைய இசை குறிப்புகளை காட்டினார்கள். அது முதலாளித்துவ சமூக இசையாக. இன்றைய தினம் பன்னாட்டு மூலதனங்கள் உலகை ஆளுகின்ற இன்றைய ஏகபோக முதலாளித்துவ சமூகத்தில் இசை என்பது பல நாட்டு வடிவங்களை உள்ளடக்கி அது வடிவமற்ற ஒரு நிலையில் சிம்பனிகளாக வெவ்வேறு புலங்களுடைய இசைகளை உள்ளடக்கி ஒரு ஃபியூஷன் என்று சொல்வார்கள், குழைவு, அப்படிப்பட்ட ஒரு இசை வடிவத்தை எடுத்திருக்கிறது. இப்படி சமூக அமைப்புகள் மாற மாற அந்த இசையும் அதனுடைய தன்மையும் உள்ளீடுகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த தமிழ் இசை என்பது எங்கள் வரலாற்று குறிப்புகளின்படி, நாங்கள் அறிந்த வரலாறுகளின்படி குருமகா சன்னிதானம் குறிப்பிட்டார்கள் எப்படி சங்க இலக்கியங்களெல்லாம் இந்த தமிழிசை இருக்கிறது என்று. இந்த மணிப்பிரவாள நடை என்று உருவாகின பொழுது இந்த தமிழிசைக்கு அன்றைதான் வெள்ளங்கம் வந்தது என்று சொல்லலாம் எங்களுடைய பார்வையில். ஏனென்றால் அந்த மொழி கலப்பு, அந்த மொழிக்கு ஏற்றபடியான ஓசை நயத்துக்கான இசை பிறழல்கள், இப்படி அந்த மணிப்பிரவாள நடையின் தொட்டு அதற்கு முன்னடியே இருந்தாலும் கூட மிக அதிகமான ஒரு தாக்குதலை அல்லது மாற்றத்தை தமிழிசை எதிர்கொண்டது. அதை மீட்பதற்காக தான் அண்ணாமலை செட்டியார்கள் போன்ற பேராளர்கள், விபுலானந்த அடிகள் போன்றவர்கள், நமது சைவ திருமணத்தின் குருமார்கள் அனைத்தும் முயற்சித்து இன்றைய தினம் இந்த தலைமுறையில் தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழக அறக்கட்டளை என்ற ஒன்றை தொடங்கி பதிப்பிக்கப்படாத நூல்களை நாங்கள் வெளியிடுகின்றோம். இன்று குருமகா சன்னிதானம் அவர்கள் வெளியிட்ட நூல்கள் முதல் பதிப்பு 1944, இரண்டாவது பதிப்பு 1955, இன்று மூன்றாவது பதிப்பு 2026. நீண்ட இடைவெளி. இதுதான் தமிழிசைக்கும் நிகழ்ந்திருக்கிறது. எத்தனையோ நூல்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறை நுண்புலத்துறை வெளியிட்ட நூல்கள் வேறு எந்த பல்கலைக்கழகமும் வெளியிடவில்லை. அப்படிப்பட்ட நூல்கள் மறுபதிப்பு செய்யாமல் இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய தேவை, அன்றைக்கு இருந்த தேவை வேறு, இன்றைக்கு இருக்கின்ற தேவைகள் வேறு. குருமகா சன்னிதானம் குறிப்பிட்டது போல இன்றைய முதலாளித்துவ சமூக இசை என்பது வேறு ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறது. அதனுடைய கருவிகள் வேற ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறது. இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் அதை வேறு ஒரு நிலைக்கு இழுத்து சென்றிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பல நிலைகளை கடந்து நாம் இன்று தமிழிசையை பேச வேண்டிய கட்டாயம் ஏன் இருக்கிறது என்றால், நாம் மூலத்தை காப்பாற்ற வேண்டும். இப்படி ஒன்று இருக்கிறது. எங்களுடைய மரபு வழியாக, எங்கள் இலக்கியத்தில், எம் மக்களில், எங்கள் பண்பாட்டில், அன்றாட செயல்களில் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தமிழிசை இருந்தது என்பதை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அந்த வகையில்தான் நாங்கள் பெருமுயற்சி எடுத்து தமிழ் பண்ணிசைக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் நமது தர்ம ஆதீனத்தினுடைய பன்னிசை ஓதுவா மூர்த்திகள் திருத்தணி சுவாமிநாதன் அவர்களுக்கு அந்த பத்மஸ்ரீ விருதுக்காக அதை கிடைக்க வேண்டும் என்பது, அது புறவாசல் வழியால் தான் எங்களால் வர முடிந்தது.
இது தமிழிசைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய முதல் வெற்றி என்று நான் குறிப்பிடுவேன். இதை பன்னிசை என்று வரையறுத்து அதை இந்திய அளவில் அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதற்கான உரிய நபர்களை தேர்வு செய்து கொடுத்திருப்பது என்பது திருத்தணி சுவாமிநாதன் அவர்களுக்கு மட்டும் பெருமை அல்ல, நமது தருமை ஆதீனத்துக்குரிய பெருமையாகும். அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு மூலத்தை, தமிழிசையினுடைய கூறுகளை இப்படி இருந்தது, நாங்கள் அதன் ஒட்டியவர்கள், அந்த மரபு எங்களுடையது என்று சொல்லுகின்ற ஒரு கட்டாயத்தினுடைய தேவையாக இது போன்ற பன்னாட்டு இசைத்தமிழ் மாநாடுகள் தேவைப்படுகின்றன, நூல் வெளியீடுகள் தேவைப்படுகின்றன. இந்த இசை உலகில் தொண்டாற்றியவர்களுக்கு விருது வழங்கி பாராட்ட வேண்டிய ஒரு நிகழ்வை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு எப்பொழுதுமே உடனடியாக எந்தவித தடையும் இல்லாமல் நம்ம பதிவாளர்கள் குறிப்பிட்டது போல ஓடோடி வந்து கரம் நீட்டுகின்ற ஒரு நிறுவனம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அதனுடைய நுண்புலத்தினுடைய சார்பாகவும் தமிழ்நாடு அரசினுடைய கலை பண்பாட்டுத்துறை ஆதரவுடனும் இந்த மாநாடு நடப்பது என்பது போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியது, மகிழ்வுக்கும் உரியது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த மாநாட்டு சிறப்பாக அமைந்திருப்பது மேலும் நாம் தமிழிசையை போற்றி நமது மரபை மீட்போம் என்ற ஒரு நம்பிக்கையை தருகிறது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி உரை ஆற்ற நமது அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறை தலைவர் முனைவர் VLV சுதர்ஷன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லதன்றே மறப்பது நன்று. இந்த வரிசையில் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை ஆதரவுடன் தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழகமும் அண்ணாமலை பல்கலைக்கழக நுண்கலை புலமும் இணைந்து நடத்தும் பன்னாட்டு இசைத்தமிழ் 2வது மாநாடு, அதாவது அண்ணாமலை செட்டியார் ஃபஸ்ட்டு நடத்தினது பார்த்தா இது 3வது, இப்போ சென்ற ஆண்டு இந்த ஆண்டு பார்த்தா 2வது மாநாடு 2026 நன்றி தெரிவிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. முதலில் இம்மாநாட்டை நமது பல்கலைக்கழகத்தில் நடத்த திட்டமிட்ட தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழகத்தின் உறுப்பினர்களுக்கு முதற்கண் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இம்மாநாட்டை நமது நுண்கலை புலமும் இணைந்து நடத்திட அனுமதி அளித்த துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் S. அறுவடை நம்பி சார் அவர்களுக்கும், பதிவாளர் பேராசிரியர் முனைவர் R. சிங்காரவேல் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இங்கே மிகவும் தாய் உள்ளத்துடன் எழுந்தருளி விருதுகள் வழங்கி அருளுரை வழங்கிய தருமை ஆதீன 27வது குருமணி திரு கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகளுக்கு என் மரியாதையுடன் கலந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சிறப்பாக வரவேற்பு நல்கி அடியேன் இயற்றிய தமிழிசை பாடலுக்கு புத்தகத்திற்கு தமிழிசை பாடல்கள் என்ற தலைப்பினை கொடுத்து உதவி இன்று இந்த மாநாட்டில் வெளியிட எல்லா அனுமதியும் வழங்கி எமது நுண்கலை புல தலைவர் பேராசிரியர் முனைவர் தி. அருட்செல்வி அவர்களுக்கும் என் நன்றியினை உரித்தாக்குகிறேன். இந்நூலை நமது ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றது என்னுடைய அவா என்று பூர்த்தியாகிறது. என்ன என்றால் அவர் தமிழிசை நாடெங்கும் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னார். நான் 1999 இன்று வரை அடுத்த வருடம் என்னுடைய ஓய்வு ஆக 28 ஆண்டுகள் பணியில்
என்னென்ன அப்பப்போ தமிழ் பாடல்கள் தோன்றுமோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதை கம்போஸ் செய்து அதை இயற்றி அதுக்கு உண்டான நொட்டேஷன், அதாவது சொரதார குறிப்புடன் எழுதி வைத்திருந்தேன். இன்று அது நல்ல சுவாமிகள் கையால் வெளியிட பாக்கியம் கிடச்சிது. அந்த எனக்கு ஒரு சின்னது ஒரே ஒரு பல்லவி மட்டும் அந்த புத்தகத்தில் இருக்கும் ஒரே ஒரு பல்லவியை பாடி காட்டுறேன் உங்களுடைய அனுமதியுடன். பாக்யமே பாக்யம் அரசரண்ணாமலை சர்வகலாசாலையில் பனி சிறக்க எனது பாக்யமே பாக்யம் அரசரண்ணாமலை சர்வகலாசாலையில் பனி சிறக்க எனது பாக்யமே பாக்யம். இது ஃபுல்லாக போகும். ஒரு லைன் ஆசைக்காக பாடி காட்டினேன். தொடர்ந்து இம்மாநாட்டின் நோக்க உரை வழங்கி இசைக்கருவிகளை வழங்கி அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்தமிழ் தொகுதி 3, 6 தமிழ் இசை பாடல்கள் வெளியிட்ட திரு புருஷோத்தமன் இயக்குனர் தமிழிசை கல்வி ஆராய்ச்சி கழகம் அவர்களுக்கும் நன்றிகள் பல. மேலும் மாநாட்டில் வழங்கிய இம்மாநாட்டில் விருதுகளை பெரிய மனத்துடன் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட விருதாளர்கள் குடந்தை திரு லக்ஷ்மணன் ஐயா அவர்களும் திரு KS ரகுநாதன் அவர்களுக்கும் மற்றும் திருபுவனம் திரு ஆத்மநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் உரித்தாக. வாழ்த்துறை வழங்கிய திரு கோமகன் தலைவர் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமம் அவர்களுக்கும், தொடர்ந்து இசை நிகழ்ச்சியை வழங்க வருகை தந்திருக்கும் கலைமாமணி டாக்டர் TKS கலைவாணன் அவர்களுக்கும், அவருடன் புவனகிரி முனைவர் ஸ்ரீராம் வயோலின், தஞ்சாவூர் ராமச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம், சித்தூர் வெங்கட்ரமணன் அவர்கள் கஞ்சீரா மற்றும் புதுவை திரு SL ராமசாமி அவர்கள் முகர்சங்கு. எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் அனைத்து உதவிகளையும் மகிழ்ச்சியுடன் செய்த என் சக ஊழியர்களுக்கும் எனது மனம் நிறைந்த கனிவான நன்றிகள். அனைவருக்கும் நன்றி. நம்முடைய மாணவர்கள் வழங்கிய மங்கள இசை, வாயிலில் போட்ட வரவேற்பு கோலங்கள், அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக, ஆனால் குறைந்ததல்ல, இங்கு அமர்ந்திருக்கும் இசை ரசிகர்கள், புலமுதல்வர்கள், துறை தலைவர்கள், இசை ரசிகர்கள் அனைவருக்கும் எனது பெற்றோர்கள் நிலையில் எனது சகோதரர் திரு VL குமார் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். யாரையாவது விடுபட்டு இருந்தால் எல்லோரும் பெரிய மனது பண்ணி எனது நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதைத் தொடர்ந்து நமது இசை நிகழ்ச்சி இருக்குது. அதனால் அதையும் கேட்டுட்டு அப்புறம் மதிய உணவு ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஃபஸ்ட்டு கச்சேரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் மதிய உணவும் அறைந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக நமது அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறையில் பல வருடங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்ற 3 ஆசிரியர்களுக்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். முதலாவதாக திரு K. கிருஷ்ணராஜ் அவர்களுக்கு நடன பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்.
அடுத்ததாக திரு செங்கல்வராயன் ஐயா அவர்களுக்கு, இவர் மிருதங்க பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அடுத்ததாக திரு துளசிராமன் ஐயா அவர்களுக்கு கௌரவம் செய்யப்பட உள்ளது. இவர் வீணை பேராசிரியராக பணியாற்றினார். அனைவருக்கும் நன்றி. இசைத்துறை பேராசிரியர்கள் அனைவரையும் மேடைக்கு குழு புகைப்படம் எடுப்பதற்காக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நாடகம் வளர்த்த தமிழிசை என்ற தலைப்பில் இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. வாய்ப்பாட்டு இசை நிகழ்ச்சி நடத்த இருப்பவர் முத்தமிழ் இசை திலகம் இசை பேரறிஞர் கலைமாமணி டாக்டர் TKS கலைவாணன் ஐயா அவர்கள். வயலின் இசைக்க இருப்பவர்கள் புவனகிரி முனைவர் ஸ்ரீராம் ஐயா அவர்கள். மிருதங்கம் வாசிக்க இருப்பவர்கள் திருவாரூர் R ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். கஞ்சிரா இசைக்க உள்ளவர்கள் வாசிக்க இருப்பவர்கள் புதுவை முனைவர் L ராமசாமி ஐயா அவர்கள்.
நான் சாப்பிட்டேன் சார் காலையில் சாப்பிட்டேன்.